நபி சலாம் சொல்லலாம், நம்பிக்கையாளர் போய் சலாம் சொல்லி அனுப்புறான். ஆனா நாம நபிக்கு சலாம் சொல்றாங்க இல்லையா? நபிக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சுட்டேங்கிறான். அல்லாஹ் அருள் புரிஞ்சுட்டான், தேர்ந்தெடுத்துட்டான். இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க? சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அடைய முடியாத ஒண்ணு அடைஞ்சிட்டாங்க. அப்படிதான். அதோட அடையது ஒண்ணுமே கிடையாது. சொர்க்கத்தோட அடையது இருக்கானா இல்ல. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யறோம், உங்கள் மீது சலாம் உண்டாதாக, உங்க குடும்பத்தார் மீது சலாம் உண்டாதாக, உங்களுக்காக நான் துவா செய்யறேன்னு சொன்னா நம்ம துவா செய்யறதுக்கு நம்ம தகுதி இருக்கா? ஒரு செல்வந்தர் இருக்கிறார், சரியா? இறைவனோட அருளை பெற்றவர் இருக்கார். ஒரு மிஸ்கின் இருக்கிறார், மிஸ்கின் ஒரு ஏழையா இருக்கிறார். இப்ப ஒரு செல்வந்தர் அந்த ஏழைக்கு உதவி செய்யறாரு. இப்ப இவரே செய்யறாரு, வறுமையில இருக்கக்கூடியது. அவர் என்ன செய்யறாரு? உங்கள் மீது உங்களுக்கான துவா செய்யறேன், பிரார்த்தனை பண்றேன். இது சரியா இருக்குமா? ஏன்னா இறைவன் அவர் அருளை புரிஞ்சிருக்கான், அவர் இவருக்கு உதவி செய்யறாரு. அப்ப இவர் தான் செய்யணும், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி அந்த உணவு கொடுக்கணும்.